நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதுதாங்க இங்கே முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட சூழ்நிலை இருக்குது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கினாங்களே, அதை வச்சு எப்படியாவது விஜய் வெளியே வர வச்சிடலாம். இதுக்கு மேலே விஜய் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு கண்டுன்னு இருக்காங்க. ஆனால் நீ கனவு கண்டுறதெல்லாம் கனவே போயிடும் மல்லி, கொஞ்சமான எஃபெக்ட் போடு அப்படின்ற மாதிரி நம்ம தலைவி ஒரு வேலையை காட்டுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்களோட சிசி பூமிக்கா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க சும்மா இருப்பாங்களா, அந்த போய் வார்ட் பாய் அப்படியே சும்மா போட்டு மூஞ்சிலே போடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கும்மாங்குத்து ஊமக்குத்து குத்தி அவங்ககிட்ட ரிப்போர்ட்டை மாற்றியா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனவே இழுத்துன்னு வந்துடுறாங்க. யார் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் மாற்றி தர சொன்னது, எதுக்காக மாற்றி தர சொன்னா, இதுக்கு எவ்வளோ பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அவனை பிடிச்சின்னு வந்துடுறாங்க. பிடிச்சின்னு வந்தால் அப்படியே சும்மா கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. அள்ளு விடுது அப்படியே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும் தொட்டை நடுங்குது ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, நம்மளுக்கு வச்சாம பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது பா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகுறாங்க ஒரு பக்கம். ஆனால் டயர்டே ஆக தேவையில்ல, டயர்டே இல்லாமல் உங்களை செஞ்சு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாப்புல வந்த உடனே. என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு மேடம் தான் என்கிட்ட பேசி எனக்கு வந்து 40,000 பணம் கொடுத்தாங்க. எனக்கு குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால் அந்த காசு தேவைப்பட்டுச்சு. அடுத்தவங்க குடும்பம் அழிஞ்சு போனேன்னா, நாசமாக போனான்னா, உருப்படாமல் போனோம்னா எனக்கு என்ன, என் குடும்பத்துக்காக எனக்கு காசு வேணும், அதுக்காக எவன் குடும்ப குடிய வேணாலும் நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம தலைவன். ஆட்டா அப்பாவி டே, இந்த தாவட மேலே ஒன்று போட. உடனே ஜட்ஜாக வந்துன்னு, நீ இந்த போர்ஜரி வேலை செஞ்சதுக்கு அந்த வேலையிலேருந்து உன்னை தூக்குறான். ஐயோ சாமி அம்மா, இந்த வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது, இல்லைன்னா நாங்கள் போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறா ஒரு பக்கம். இந்த வேலையை நம்பி தான் இருக்குன்னு சொல்கிறல, அந்த வேலைக்கு பக்தியாக உண்மையாக இருந்துக்கணும். அந்த வேலைக்கு நீ இந்த மாதிரி தப்பு செய்யலாமா, இதுவுமே இந்த மாதிரி நீ தப்பே செய்யக்கூடாதுன்னா உனக்கு 1 மாதம் சஸ்பெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னுறாங்க. அவன் கதறினே ஒரு பக்கம் போகிறான். வெளியே போயிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித்தை பார்த்து, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசனமாக போயிருங்க, அவங்க 2 பேரோட என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துன்னு போகிறான். டே இதெல்லாம் ரொம்ப டூ மச், ரொம்ப ஓவர் தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. அவங்க வந்து கேட்டால், ஐயா உனக்கு அருமை இல்லை, உனக்கு இது இல்லை, அவங்க காசை காட்டி ஆசை கிளப்புனா போய் கிணத்துல குதினா குச்சிருவியா, விஷங்குடினா குச்சிருவியா, நீ புத்தி இல்லாமல் உன் வேலைக்கு நீ காசு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல புலம்பினா தான் யாருக்கு பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அப்பா தலைவரே நீ அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை வர வைக்கிறாங்க. கதிரேசன் வந்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணோட கொலையை வந்து இவங்க எப்படியாவது தற்கொலைன்னு சொல்லிட்டு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடின்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை என்றைக்குமே நான் தீர்மானிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல தேவசேனா அவங்க பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணி, நீ பேசுப்பா கதிரேசன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேஸை எப்படி மாற்றுறேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்து இருக்காங்க. அந்த போலி சர்டிஃபிகேட் அதுவும் வந்துடுது ஒரு பக்கம். அதில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டேட்டு எப்போ டேட்டோ மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, அந்த வார்ட் பாயை வர வச்சு தான் பொய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணும் டேட்டை காட்டி, நீங்களே பாருங்கள் இவங்க கொடுத்தது இதில் என்ன டேட்டு போட்டு எந்த ப்ரெஸ்ஸில் அடித்ததுன்ற வெறிங்குது. அதுவும் சத்யா ப்ரெஸ் தான், அதுவும் எங்கே இருக்குது, வடப்பாளையனில் இருக்கான். அந்த சத்யா ப்ரெஸ் எப்போ இருக்கு, இப்போ தான் அது ஒரு 3 வருஷமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து 5 வருஷம் ஆகுது. அதுவும் 5 வருஷம் ஆகிறதுக்கு கூட பிரச்சனை இல்லை, இது வந்து கவர்மெண்ட்லேயே ரெடி பண்ணுறது, இது ப்ரெஸ்லேருந்து எட்டு வந்துருக்கிறது. இதனால் லாஜிக் இருக்குது. ராஜேஸ்வரி தாயே, நீ பண்ணது தப்பு இல்லை, ஆனால் அந்த மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்ட பார்த்தியா, அந்த இடத்துல தான் நீ பண்ண மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க. உடனே என்னமே பேச முடியாமல் சைலண்ட்டாக போய் உட்காந்துடுறாங்க. இப்போதைக்கு வந்துக்கிற தீர்ப்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆதாரங்களெல்லாம் வச்சு பார்க்குற போது விஜய் நிரபராதி, விஜய் எந்த ஒரு தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபணம், அதனால விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. அதே மாதிரி வெண்பாவுக்கு அவங்க தாத்தா கூட வாழணும்னு, அவங்க தாத்தா கூட படித்து அவங்க கூட வளரனாலும் ஓகே, விஜய் கூடனாலும் ஓகே, வெண்பாவோட விருப்பம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்பா இருந்து ஒரே வார்த்தை, எனக்கு என் டாடாவும் என் மல்லியம்மா இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. செருப்பில் சாணியாக முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் நம்ம கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும். இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் அந்த பக்கமே வரமாட்டாங்க. துண்டாக்கான துணியாக்கான ஒரா ராசான்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்ச கதை. இதுக்கு தாங்க சொல்கிறது, தன்வினை தன்னை சுடும். அதுக்கு தான் சொல்கிறது, எவ்வளோதான் நம்ம ஆசை இருந்தாலும் அந்த ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறான் பார்த்தியா, அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். அதை விட்டு ஐயோ இப்படி பண்ணலாம், ஐயோ அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சின்னு பேராசையிலே போயின்னுக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை நாசனமாக போயிடும். அதுக்கு உதாரணம் நம்ம கதிரேசன். நிஷா மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்கிற சொத்தை மொத்தத்தையும் சுருட்டி விஜய் கிட்ட கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
தேவசேனா முடிவு பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க தேவசேனாவோட அடுத்த அடி இவங்களுக்கு வைக்க போகிற ஆப்பு தான். ஆடாடாடா சூப்பராடி, இதை எவ்வளோ நாளாக காத்துனருன்னா இப்போ தான் இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ரொம்பவே வெறுப்பாகவும் கடுப்பாகவும் காத்துன்னு இருந்தீங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, அடித்து தோக்க வேண்டியது தான் நேரம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம். இன்றைக்கி எந்தெந்த ஊரில் மழை பெஞ்சுன்னு இருக்குது, எங்கெங்கே பூகம்பம் வந்துன்னு இருக்குது, எங்கெங்கே சுனாமி வந்துன்னு இருக்குது அப்படின்ற தகவலை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஏன் எதுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் முடிய வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டு கான்செப்ட் இல்லை, அதனால தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ.